எத்திசையும் புகழ் பெற்றிட கலைவாணி எத்திசையும் புகழ் பெற்றிட கலைவாணி எண்ணாவில் குருவிருப்பாத்திரனை போல தற்காக்க வேண்டுமே தற்காக்க வேண்டும் வேண்டும் கலைவாணி எண்ணாவில் குமர குருவரன வெற்றி குமர குருவரன வெற்றி ஜயன குண்டல் வருணாமாலே ஜயன குண்டல் வருணா அமரர் சிறைகள் எல்லாம் காத்தவரே யாரு சாடைவேல் முருகால் எடுத்த காதை இசைகள் பாட பேரும் அணர் புரிவார் படித்த கதை குறைகள் பாடே சரஸ்வதியே அருள் புரிவார் கொட்டகதே குறைகள் பாடே கொட்டகதே தொடர்ந்து பரிசளித்த செல்வேந்திர சீமான் பௌமான் பொன்னியவான் கனகவான்கள் திருச்செந்தூர் தானே வண்ணார் விளையைச் சேர்ந்த முத்துவேல் அன்னார் அவர்கள் பாடுநாமலுக்கு பரிசளிக்க வேண்டும் என்றோ 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டி உள்ளார் அல்லவா அன்னார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திரம் அழிச்சனங்கள் உச்சார் வெச்சார் உறவினர்கள் எல்லாம் எங்கள் அப்பன ஆறுமுகமங்கல ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலேசன் என் கொக்கையடச்சி கோல பிராமணத்தை பேச்சியம்மன் சின்னத்துறை அருளால வாழ வேண்டும் சாமி வளர வேணும் வளர வேணும் மறைமுருகனுடைய அருளாலே எனக்கு கொஞ்சம் சவுண்ட் வைக்கணே வளர வேணும் என்ன செய்யும் தொழில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேணும் போன இடங்கள் எல்லாம் புகழ் பெருகி வாழ வேணும் பரிசளித்த குளங்கள் எல்லாம் மற்றே நல்லா பெருக வேணும் மற்றே நல்லா பெருக வேணும் என்றும் பால்பானை பொங்க வேணும் இசைகள் பாட எம்பேருமான் அருள் புரிவாய் நாங்கள் படித்த காதை குறைகள் பாட பாட சரஸ்வதி அருள் புரிவாய் தொட்ட காதை குறைகள் பாட தொட்ட காதை குறைகள் பாட கணபதிய அருள் புரிவாய் எங்கள் ஐயாவா மகாராஜா இந்த மக்கத்து பள்ளியிலே நிலையம் அங்கு இருக்கும் போது சில காலம் சிலவரிடோ சில காலம் சிலவரிடோ என்ன சிறப்புடனே குழுவேரே மகாராஜா ஐயா சிறப்புடனே அப்படி குழுவிருக்கும் நாளையில என்னையாது நட
நடக்குதானா கொட்டாரை கரையாதே மகந்தா ராமராஜா ராமராஜ மன்னந்தானே சந்தோஷமாய் ஆண்டு வரும் நாளையிலை எங்கள் அம்மையான பகவதி வாயிலையும் கட்டுவாரா கோவிலையும் கட்டுவாரா தங்க குடிமரத்தை நாட்டுவாரோ வாயிலத்தான் தங்க குடிமரத்தை நாட்டுவாரோ கோவிலையும் கட்டுவார் தங்க குடிமரத்தை நாட்டுவாரோ எங்கள் அம்மையான பகவதி மாதம் ஒரு திருவிழாவோ மாதம் ஒரு திருவிழாவோ அவளுக்கு வருடம் ஒரு தேரோட்டமோ மாதம் ஒரு ஐயா வருடம் ஒரு கொட்டாரகரை கோமகன் ராமராஜ மன்னன் ஆமா என் தாயாகிய பகவதிக்கு சரி மலையாள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவனை அம்மை பகவதி அம்பிகைக்கு என்ன கோவிலை கட்டி குடிமரத்தை நாட்டி என் கம்சனை வதமுடைத்து கன்னிக்குமரியாக சென்று ஆமா கன்னியாகுமரியில் இருந்த தெய்வம் சரி கொட்டாரகரையிலே வந்து என்னன்னா அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் பகவதி அம்மாளுக்கு ஆமா மலையாள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மன்னனான ராமராஜன் என்ன என்ன கோவிலை கட்டி குடிமரத்தை நட்டு அபிஷேகங்கள் செய்து என்ன மாதம் ஒரு திருவிழா வருடம் ஒரு தேரோட்டம் மாதம் ஒரு திருவிழா வருடம் ஒரு தேரோட்டம் சீரும் சிறப்புமாக ஆமா நடந்து கொண்டிருக்க மலையாள மக்களெல்லாம் தேரை அலங்கரித்து சரி அம்மாவை தேரிலே வைத்து என்னையா பவனி சுற்றி வருகிறார்கள் ஆமா அப்பதான் பார்த்தார் எங்க ஐயா மகாராஜா ஆறுமுக மங்கலம் ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலேசன் மனதில நினைத்தார் என்னையா இந்த மக்கத்து பள்ளியை விட்டு ஆமா நம்ம தென்னாடு போகணும் தேசம் சுத்தி பார்க்கணும் என்பதாக சொல்லி என்ன எங்கே வருகிறார் தெரியுமா அஞ்சு கொச்சி மலையாளோ அந்த அனல் பெருத்த ராட்சி பெருத்த ராட்சி மலையாளோ அனல் பெருத்த என்ன ஏழு குச்சி மலையாளோ எனமெடுத்த ராட்சி அந்த உள்ளங்கொச்சி கோடே அதே கொட்டாரகரைக்கு வாரார் கோடே கொட்டார அடே கொல்லங்கொச்சே கோடு கொல்லங்கொச்சே கோடு கொட்டார கரையதேல பகவதியாள் வாசலே அம்மையான பகவதிக்கு வேறு நல்ல திருவிழாவும் சிறப்புடனே நடக்குதையோ சில்வாய்ஸ் வைங்க, பேச வைக்காதீங்க, பேசதான் இறையுது. ஆகையினால ஆமா பக்த கொடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். யாருக்கில்லே காவல்துறை ஐயா அதிகாரிகள் சொல்லாம
கொஞ்சம் ஓரம் சாரமாகவே பாதுகாத்து ஐயாவுடைய திருவாலயத்துக்கு வந்தவர்கள் கூட்ட நாட்டம் இல்லாமல் பையவாக ஒருவருக்கு பின்னால அவசரம் இல்லாம மெதுவாக செல்லவும், தாங்களுடைய காவல்துறை ஐயா அதிகாரி எந்த நேரமும் உங்க பக்கத்திலையும் வந்து நிக்க முடியாது. யாமன சொன்னா அவனையெல்லாம் வேறு விளங்கு எங்க ஐயா ஆறுமுகமங்கலம் ஐகோர்ட் மகாராஜா வாசலுக்கு நம்ம பொருளை தொலைச்சிட்டு போனோம்னு யாரும் வரக்கூடாது. அவரவர்கள் உடைமைய அவரவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினால கொட்டாரகரே குமரி பகவதியா வாசெல்லாம் மலையாள மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அம்மையான பகவதிக்கு தேரும் திருவிழாவும் சிறப்புடனே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அப்போதான் பார்த்தார் எங்க ஐயா மகாராஜா ஆறுமுகமங்கலத்து மாயாண்டி. ஆமா, என்ன இந்த கொட்டாரகரையில சரி நான் கடவுளுக்கு மகன் கைலாசத்துல பிறந்தவன் எனக்கு நிலையம் கொடுங்கன்னு சொன்னா யாரு நிலையம் கொடுப்பாங்களா? மாட்டாங்க. ஆகையினால என்ன நாமளுடைய சரி லீல விளையாட்டை காட்டினா தான் ஆமா இவங்களுக்கு என்ன தெரியும், கடைசியில நமக்கு நிலையம் கொடுப்பார்கள் என்று. ஆமையா எங்க ஐயா இக்கோட்டு மகாராஜா எஜமான் முதலாளி சக்கரவர்த்தி என்ன செய்கிறார் தெரியுமா? கொட்டார கரையதிலை பகவதியா வாசலிலை கோபுரத்தை சாய்ப்பாரா, ஒளிப்பாடலை அறுப்பாரா, மண்டபத்தை நொறுக்குவாரா, மடப்பள்ளியா எடுப்பாரா, வாரவரை உடலை எட்டி அழைப்பாரோ, அடிப்பாரோ. நேரந்த பிவாரவரை எட்டி அடிக்காரோ, ஐயாவான மகராஜா பூஷை செய்யும் பூஷாரி உடனே எட்டி அடிப்பாரோ, தெய்வத்தட்டை பிடுங்குவாரா, தெய்வத்தட்டை எங்குவாரா, செவிட்டோடு அடிப்பாரா, மலையாள மக்களெல்லாம் என்று அறிய வேண்டும் தெரிய வேண்டும் அத்தனையோ தெரியாமல் அம்பிகைய பகவதி ஒரு நாளோ இல்லாமல் திருநாளா இருப்பதென்ன அடிவிடுது ஆளை காணும். ஆமா, ஒரு தெருவில் அவைய சத்தம், மறு தெருவிலே ஊழ சத்தம். ஆமா, தீவத்தட்டை புடுங்கினார், தேரை இழுத்து வரக்கூடிய பூசாரிய சிவட்டோடு அடிக்கின்றார். ஆமாயா, பூசை பெட்டியை புடுங்கினார், என்ன உடதியிட்டு அடிக்கின்றார். மலையாள மக்களாலா அம்மா பகவதி, அம்மா பகவதி ஒரு நாளை இல்லாத திருநாளா இருக்கு அம்மா. ஆமாம்மா, நேத்து உண்டா இந்த கலகலப்பு? நேத்து இல்ல, இன்னைக்கு நல்ல கலகலப்பு இருக்கு. நேத்து உண்டா முந்தா நாடு உண்டா? கிடையாது. வாழ்க்கையில் இன்னைக்கு கலகலப்பா இருக்கு. ஆமா, ஆகையினால என்ன மலையாள மக்கள் எல்லாம் அவரவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். ஆமா, நீங்க போய் வைக்க வேண்டியதானே? எவரு என்ன என்று தெரியாமல் அமையா தேரை எடுத்து என்ன நிலையிலே கொண்டு சேர்க்க மாட்டோம் என்று. ஆமா, அவரவர்கள் எல்லாம் அவங்களுக்குடைய சண்டை வருது. தேரை எடுத்து திருவிழாட்டு போயிட்டாங்க. அதான் சொல்லுவாங்க, என்னையா என்னைக்கு சண்டால வந்தானோ தேரை எடுத்து சரி தெருவில் விட்டுட்டாம்பாங்க. ஆமா, யாருக்கு இல்லையே தேரை தெருவில் தாயா நிற்கும். அப்படியா? ஆகையினால ஆமா, பார்த்தார் இந்த சரி அம்மலையாள மக்கள் எல்லாம் சென்ற போது அம்மையான பகவதி என்ன யாரு என்று அறிய வேண்டும் தெரிய வேண்டும் என்று சொல்லி ஆமா அவள் அரண்மனையில இருக்கும் போது எங்க ஐயா ஆறுமுக மங்களா ஹைகோர்ட் மகாராஜா ஆமா எஜமான் முதலாளி சரி அந்த பகவதிக்கு முன்னாலே இப்படி வருகிறார் தெரியுமா? ஒரு 5 வயது குழந்தை போலே 5 வயது குழந்தை போலே அந்த சிறுவன் போலே 10 வயது குழந்தை போலே பாப்பாருடா பிள்ளை போலே கோலப்பெட்டி புலப்பாடி புறவளைத்த சுண்டுவில்லி
பக்கத்தில வாழபாயும் பக்கத்தில கமகம்பாள கோவளமோ கமகம்பாளை கோவளமோ பகவதிக்கு முன்னால் வந்து பகவான் மாயமாயாண்டி 5 வயது குழந்தை போல அழகோட நினைக்கும் போது ஐயாவான மகராஜா பகவதியாள் வாசலிலே அழகதவை தட்டுவாரா அழகதவை தட்டுவாரா ஆண்டவன் தான் சுடல தெய்வம் அழகதவை ஆண்டவன் தான் சுடல தெய்வம் அவரே அழகதவை தட்டும் போது அம்மையான பகவதி சாமனடு சாமம் போலே சதிசாம வேளை அழகதவை தாண்டிறந்து மாயாண்டியே கண்ணால் கண்டு யாரடவாய் பாலகனே எந்த ஊரு எந்த தேசம் இருந்து இங்கு வந்து ஊரு என்ன பேரு என்ன ஒத்தையில வந்தது அக்கா உண்டா பக்க வாண்டா ஆதரிப்பார் யாரு வாண்டு பகவதியா கேட்கும் போது பகவதியா கேட்கும் போது பகவான் மகன் சொல்லுவாரோ பகவதியே பகவான் மகன் சொல்லுவாரா குழந்தையாக பகவதியால் வாசலுக்கு முன்னால அடகதவை தட்டும் போது அடகதவை திறந்தாள் அடகதவை தாண்டிறந்து யாரடவாய் பாலகனே எந்த ஊர் எந்த தேசம் என்று எம் பகவதியா கேட்கும் போது பகவான் மகன் மாயாண்டி அம்மா உன்னாலேயே என்னை அடையாளம் பார்க்க முடியலையே ஆமா வேற யாரால என்னை தெரிந்து கொள்ள முடியும் யாரே அக்கா மகனா அந்த தென்காசில இருக்காளே உலகம்மா மகனாடா குற்றாலத்துல இருக்காளே குழல்வாமொழி மகனாடா மதுரையில இருக்காளே எங்க அக்கா மீனாட்சி காசியில இருக்காளே எங்க அக்கா விசாலாட்சி மகனாடா கைலாசத்தில் இருக்காளே பார்வதி பார்வதி மகனாடா என்று கேட்கவும் பார்வதிக்கு மகனா எம்பா எனக்கு 2 எங்க அக்காவுக்கு 2 பிள்ளைகள் தான் எனக்கு தெரியும் ஆனை மாதிரி ஒரு மகன் அழகா ஒரு பையன் நீ எப்பண்டா பிறந்த என்று கேட்கவும் அம்மா நான் தான் திடீர்னு பிறந்த பிள்ளை 8 அப்படியா நான் பிறந்த விவரத்தை சொல்லுதேன் விவரமாக ஈசனுக்கு ஈஸ்வரிக்கு மகன்தானோ சவுண்டே இல்ல சவுண்டே இல்ல அவ்வளவுதானே அதுக்கு மேல நான் வாய்தாரு பகவனுக்கு மகன் என்ன இந்த ஈஸ்வரிக்கும் மகன் தாண்டா ஆமா ஆகையினால என்ன வந்த மகன் போக வேண்டாம் வாசலில இருமகனே என்று ஆமோ ஏ என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி இந்தனோட வாசலிலே வந்த மகன் போக வேண்டாம் வாசலில இருமகனே
அள்ளும் பணம் முள்ளுங்கா அனந்தாரா சங்கரி பணந்தா மலையாளத்து சக்கரா யாழகுடாரன் திரவிய ஈசானிய மூலையே இருவாத்தி மூடதிலே இரும்பு கடா தண்டகத்தில் இருக்குதடா என் மகனே திரவியத்தின் காவலாக எல்லா மக இருக்க வேணும் களஞ்சயத்தின் காவலாக களஞ்சயத்தில் காவலாக கட்டிமாவ இருக்க வேணும் கண்ணி மகன் இருக்க வேணும் பகவதி ஆள் சொன்ன போது பகவான் மகன் சுடலத்தை பகவதியா முந்தனோட வாசலிலா செல்லமாக இருப்பதற்கு ஆறு நல்ல நிலையோ வேணும் அர்த்த சாம ஊட்டு வேணும் நிலைய வேணும் அர்த்த சாம ஊட்டு வேணும் ஏழை நல்ல நிறைய வேணும் ஏழை நல்ல நிறைய வேணும் சாம சாம ஊட்டு வேணும் சாம சாம ஊட்டு அம்மா அம்மா பகவதி கோபுரத்தில் ஒரு நிலையும் கொடிமரத்தில் ஒரு நிலையும் மண்டகத்தில் ஒரு நிலையும் கடப்பள்ளியில் ஒரு நிலையும் ஈசானிய மூலையில இருவாத்திய மூடதிலே ஏழுகிணறான் திரவியத்தின் காவலாக திரவியங்காத்த மாடன் என்றோ திரவியங்காத்த மாடன் என்று சிறப்புடனே நிலைய வேணும் திரவியங்காத்த சவுண்டே இல்லையா உன் வாசலிலே நான் இருக்க வேண்டுமானால் ஆறு நிலைய வேண்டும் அர்த்தசாம ஊட்டு வேண்டும் ஏழு நிலைய வேண்டும் யாமசாம ஊட்டு வேண்டும் கோபுரத்தில் ஒரு நிலையம் ஒடிமரத்தில் ஒரு நிலையம் மண்டகத்தில் ஒரு நிலையம் மடப்பள்ளியிலே ஒரு நிலையம் தேரிலே ஒரு நிலையம் திருவதிலே மறு நிலையம் ஏழாவது நிலையம் ஈசானிய மூலையிலே இருவாச்சி மூடதில திரவியத்தின் நிலையம் கொடுத்து திரவியங்காத்த மாடன் என்று எனக்கு பேர் நாம கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல எனக்கு ஊட்டு போட்டு குடை கொடுத்து ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு படப்பா ஆக போட வேண்டும். பாலாடு பாலப்பன்றி சூறாடு சூலப்பன்றி கருங்கடாய் செங்கடாய் துள்ளமுறை ஒழுங்கடா ஏழு பரன் போட்டு ஏழு பலி கொடுத்து குப்பையில் சாராயம் குடுகையிலே திண்ணங்களே எத்தனையும் தருவிலையான திரவியத்தின் காவலாக இருப்பேன் என்றோ என் பகவதியால் இடத்திலே பகவான் மகன் சொல்ல மகனே நீ கேட்டதெல்லாம் தார. ஆனால் மாதாவுக்கு சைவம் நீ அசைவத்தை கேட்க மாதாவுக்கும் முன்பூஷ மகாராஜாவுக்கு மாதாவுக்கு முன்பூஷ மகாராஜாவுக்கு நமக்கு அன்பு பாராட்டி உள்ளார்கள். எல்லாருடைய குடும்பங்கள் குலகோத்திரம் வழி சனங்கள் உச்சார் வெச்சார் உறவினர்கள் எல்லாம் இந்த ஆறுமுக மங்கலம் ஐகோர்ட் மகாராஜா வேம்படி சுடலேசன் கிருபையினால நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் திரேக பீடத்தோடு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு என்ன விதமாக வாழ வேண்டும் என்று கேட்டால் வாழ வேணும் சாமி வளர வேணும் வளர வேணும் ஐயகம்போர் வேணும் வளர வேணும் பரிசளித்த நல்ல குலங்களெல்லாம் பச்சை அங்க பெருக வேணும் பால பனையது பொங்க செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி
சிறப்பு பெற்று வாழ செய்யும் தொழிலெல்லாம் விருத்தியாகி விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேண்டும். எங்க கொட்டாரை கோமகந்தா ராமராஜ மன்னந்தா பட்டத்து யானை மேலே பவனி சுத்திய வருவாரோ தலையில தலப்பாவோ இறக்காமோ ஆனை மேல இருந்து கொண்டோ ஆனை மேல இருந்து கொண்டு அம்மை பகவதிய வணங்குவாரே. அம்மை பகவதிய வணங்குவாரே. ஆனை மேல் இருந்து கொண்டு அம்மை பகவதியை வணங்குகின்றார் கொட்டாரகரை கோமகன் ராமராஜ மன்னன். பவனி சுத்தி வரும்போது கோவிலு நம்ம கெட்டின கோயிலு நம்ம வச்ச தெய்வம் என்ற ஆணவத்தோடு ஆணை மேல் இருந்து தலையில கட்டிய தலப்பாவை உழைக்காம ஆணவத்துல வணங்கினதுனால ஆணவத்திலே வணங்கிய காரணத்தினால ஐயா கொஞ்சம் வாலிமை ஏத்தி வைக்கல. ஆகையினால ஆணை மேல இருந்து அம்மை பகவதியை வணங்கிய காரணத்தினால் அவையா ஆனக்காலை முடக்கினார். ஆனக்கால என்ன முடக்கினார் எங்கள் அப்பன் மாயாண்டி சுடலேசன். சரி, ஆனக்காலை முடகும் போது என்னையா பார்த்தான ஆணை ஓட்டக்கூடிய சேவகன் ஆமா ஈட்டி கொண்டு கொடுத்துதான் சரி ஆனை எழுந்திருக்க மாட்டேங்குது. ஆமண்ணே வங்கி கொண்டு குத்துறான், குத்தி பார்த்தா ஆனை எழுந்திருக்க மாட்டேங்கிறது, வளர்ந்து நிக்க மாட்டேங்கிறது. அப்ப பார்த்தான் கோமகன் ராமராஜ மன்னன். ஏ அப்பா ஏ சேவகா, ஆமா இந்த இடத்துல ஆனை எழுந்திருப்பதற்காக தகுந்த தொழிலாளி யாரு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி எங்க கொட்டாரக்கரை கோமகன் ராமராஜ மன்னன் சேவகன் இடத்திலே சொல்லவும் அந்த தொழிலாளியை தேடி எங்க வாரார்கள் தெரியுமா? ஐயா நாட்டில் ஐயோ நல்ல நாடு, நாட்டில் ஐயோ நல்ல நாடு, மாவலர்கள் புகழும் நாடு, ஓட மழை பொழியுனா, பொழிந்ததென்றால் வீசுனா, நாங்கே கொங்கு விளையுனா, நந்தன புனல் ஊரதிலை, நாலு சலிய திருவதிலை, பரிப்பூலை அங்குடி பூலை, 21 புலையில் கூட்டு, எல்லாத்துக்கும் பெரிய வந்தா பிச்ச பெரும்புலையே, மாந்திரவாதி பெரும்புலையே, 300 புலையனு மூத்தகாளி பெரும்புலை, 400 புலையனு நாட்டாமை பெரும்புலை, 700 புலையனுக்கு யஜமாங்காளி பெரும்புலை, சண்டாள மாந்திரவா மைய உண்டு சிமிழ் உண்டு, மாந்திரிகை அடுவுள் வானத்த வில்வளைப்பா, வானத்த மணலப்பா வேகிறே, வானத்த வில்வளைப்பா, வானத்த வில்வளைப்பா, மணல கைராயிருப்பாயே. ஏ மன்னங்காளே பெரும்புலையா, பெரும்புலையா பாடுகிற பெண்கள் எல்லாம் வாழ வெட்டி ஆக்கிடுவா, வாழாத பெண்கள் எல்லாம் பாடும்படி செய்திடுவா. அப்பேற்பட்ட புலையனைத்தாய் சேவகனோ அழைத்து வந்து கொட்டார கரையதிலை என்ன என்றோ பார்ப்பதற்கு மாந்திரவாதி பெரும்புலையா சிறுசுளவை எடுத்தானே, சிதம்பர சக்கரத்தை வரைந்தானே, அஞ்சன வைபோட்டு அஞ்சன வைபோட்டு மலையாராய்ந்து பார்த்தானே, அடே அஞ்சன யாராய்ந்து
காத்தும் இல்ல கருப்பும் இல்லை புலையனுக்கு காலனாக தோன்றுகிறார் ஏயும் இல்ல எறும்பும் இல்லை மந்திரவாதி புலையனுக்கு யமனாக தோன்றுகிறார் பார்த்துட்டாரே பெரும்புலை ஐயாவே மகாராஜா மாற்றம் இல்லை கருப்பும் இல்லை கடவுள் மகன் குற்றந்தானே பேயம் இல்ல பிசாசும் இல்லை பேச்சி மகன் குற்றந்தானே ஐயாவே மகாராஜா ஆணை மேல அமர்ந்து கொண்டு அம்மையான பகவதியை ஆணவத்தோடு வணங்கியதா பகவதியா வணங்கிய காரணத்தால் ஆனக்காலை முடக்கிருக்கா ஆனக்கால முடக்கிருக்கா இந்த ஐகோத்து மகாராஜா ஐயா மகாராஜா மாந்திரவாதி விரும்புலையன் சிறுசுளவை எடுத்தான் சிதம்பர சக்கரத்தை வரைந்தார் அங்கனம் ஐபோட்டு ஆராய்ந்து பார்க்கும் போது எங்க மாந்திரவாதி புலையனுக்கு எங்க மகாராஜா மாந்திரவாதி புலையனுக்கு மகாராஜா சரி மாயமா தெரிகின்றார் ஆமா அதாவது காற்றும் இல்லை கருப்பும் இல்லை காலனாக தெரிகின்றார் சரி ஏயம் இல்ல எறும்பும் இல்ல புலையனுக்கு எங்க எஜமா யமனாக தெரிகின்றார் யமனாக தெரிந்து கொண்டோ பார்த்தார் மகாராஜா மாந்திரவாதி பெரும்புலையன் ஐயா மகாராஜா காற்றுமில்லை கருப்பமில்லை கடவுள் மகன் சுடலை குற்றம் பேயுமில்லை விசாசம் இல்லை இந்த பேச்சி மகன் மாயாண்டியோட குற்றம் ஆன மேல இருந்து கொண்டு அம்மை பகவதிய வணங்கிய காரணத்தினால ஆனக்காலை முடைக்கிருக்கார் இந்த ஐகோர்ட்டு மகாராஜா ஆணை இழந்திருக்கணுமானா 51 ராசி பணம் அவதாரமா வைக்கணும். ஆமா அவதாரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லவும் சரி ராமராஜ மன்னன் ஆணவத்தோடு ராமராஜ மன்னன் ஆணவத்தோடு ஆமா மாந்திரவாதி பெரும்பலையா என்ன 51 ராசி பணத்தை நான் அவதாரமா வச்சிருந்தேன். அந்த வச்ச பணத்தை அள்ளதுக்கு அந்த தெய்வத்துக்கு சக்தி இருக்கா அப்படின்னா மாந்திரவாதி புலையன் சொல்லுகின்றார். மன்னா மனிதரோடு விளையாடுங்கள் தெய்வத்தோட மனிதரோடு விளையாடுங்கள் தெய்வத்தோடு விளையாடாதீர்கள் என்று சொல்லவும் 51 ராசி பணம் அவதாரமாக தலவாளை இளவிரித்து வைத்த போது அப்ப பார்த்தாரு இங்க ஐயா மகாராஜா அங்க அந்த பணத்தை எப்படி அள்ளுகிறார் தெரியுமா? ஐயா சூறாவளி காற்று போலே காற்று போலே பணத்தை சுழற்றுவாரே அள்ளுவாரா காற்று போலே கண்ணை இமை மூடு முளைக்கும் முன்னா ஈசன் மகள் மாயாண்டி பணத்தை வாரே அள்ளுதாரே ஆனையாதே எழுந்திருக்கே எழுந்தரித்த காரணத்தால் பார்த்துட்டாரே அந்த ராமராஜா மாந்திரவாதி புலையனுக்கு மலையிலைய தானமாக கொடுத்த போது மாந்திரவாதி விரும்புலைய மலை வீழை தன்னாதில அவன் பருத்தி மாசல் செய்து தன்னாதிலே அப்படியே
பருத்தி மாஷல் போட்ட போது ஒரு நாளை அந்த தினமதில ஆந்திரவாதி விரும்புலைய பலவளைக்கு வந்தல்லவோ மத்தியான மதியம் போல ஆந்திரவாதி படுத்து இருக்கும் போது நல்ல அவையாற்றலும் இருந்த மாதிரி பலகாரத்தை கொண்டு போட்டிடுமா பார்த்துட்டானே அந்த பெரும்புலைய மாப்பலகாரத்தை எடுத்து வந்து அந்த மனைவி கேட்டான் கொடுமான எடுத்து வந்து அவையாத்தால் விரதம் இருந்த சரி மாப்பலகாரத்தை ஒரு காகம் எடுத்துக்கொண்டு அவனை மாந்திரவாதி விரும்புலையன் மழவடையிலே வெடுத்திருக்கும் போது சரி அவனுடைய மார்பிலே கொண்டு போட்டது. ஆமா, மார்பிலே போடும் போது பார்த்தான், இந்த மா பலகாரத்தை எடுத்து பார்த்தான். சரி, ஆஹா, ஓ, இது அவையாத்தால் விரதம் இருந்த பலகாரம் அல்லவா? ஆமா, ஆகையினால இத மனைவியிடம் கொண்டு கொடுக்க வேண்டும் என்று மனைவி இடத்திலே கொண்டு கொடுக்கவும் பலக்கொடியாள் மா பலகாரத்தை உண்ட மகிமையினால மா பலகாரத்தை உண்ட மகிமையின் காரணத்தினால் அந்த பலக்கொடி பெண்ணானவள் அங்கே இப்படி இருக்கிறாள் தெரியுமா? பலக்கொடி பெண்ணானவள் மா பலகாரம் அன்று மாவ குடி மறந்தால் எதுவே கோழி கர்ப்பமானார், முத்து நல்ல குடி மறந்தால் 30 நாள் கர்ப்பமானார். ரெண்டு மாதம் முத்து முத்தா வெட்டிடுமா 4-5 மாசமாச்சி மாவும் பல்ல மழுங்குத 7-8 மாதமாச்சி முத்து முத்தா வருகுதும்பா 10 நல்ல மாதமாச்சி 10 நல்ல மாதமாச்சி பரிபூரண 10 மாதம் உச்சம் பெற்று பரிபூரண கர்ப்பமாக இருக்கின்றாள். மாந்திரவாதி விரும்பலைய மனைவி அழைத்து எம்மாயே புலக்கொடி மழவளையில கொண்டு போய் பருத்திக்கு களை எடுக்க வேண்டும் அப்படின்னா, மன்னா நானும் நிறமாத்த சூழி இருக்க இப்போது என்னைய மழவளைக்கு கூப்பிடலாமா? இருக்க நாளெல்லாம் இருந்த அப்படின்னு சொல்லி, அப்போது நீ மழவளையில போய் பருத்திக்கு களை எடுக்கியா இல்ல உன் கருவை அழிக்கட்டுமா அப்படின்னு சொல்லவும் பார்த்தான் பலக்கொடியாள். தென்காசி எலத்தூர் பாவி சண்டாளா இப்படி அழைச்சாலாம் அழைச்சிருவான் என்று மனசிலே நினைக்க பக்கத்துல ஒரு தாய் கிழவிய கூட்டிட்டு வந்து, சரி களை வெட்டதால் 1 வெட்டுகிறாள் உடையவனே தஞ்சம் என்று, 3 வெட்டுகின்றால் முக்கனனே தஞ்சம் என்று வெட்டுகிற போது அவளுக்கு இடுப்பு அறிந்து குறுக்கறிந்து வயிறு வலிக்கு. அப்போது ஒரு பக்கத்துல இருந்த தாய் கிழவி மாந்திரவாதிய போய், சரி அடே விரும்பலையா, ஏ பழையா மழவளையில உன் மனைவி வயிறு வலிக்குங்க, வயிறு வலிச்சு நிக்காடா. ஆமா, மழை வளையில என்ன வயிறு வலிச்சு நிக்காடா. ஆமாடோய், ஆகையினால சீக்கிரம் உன் மனைவிக்கு போய் பேர்காலம் பார்க்கணும், மருத்துவத்தை அழைச்சிட்டு வரணும். சரி, மாந்திரவாதி பெரும்புலையன் வச்சுக்கு ஏணி வைத்தான். மாந்திரிக மையெடுத்து மை போட்டு பார்த்து புலையனுக்கு குல தெய்வம் யாரு? குத்துப்பெற எசக்கி அம்மா. ஏ குத்துப்பெற
செக்கியம்மா ஏ வாமா வாமா சீக்கிரம் வாமா. என் குத்தப்பெற செக்கியம்மா ஆ என் மனைவிக்கு பேர்கரம் பார்க்கவா என்று சொல்லவும், சரி அடே என்ன? பெரும்பலையா, ஆ உன் மாந்திரத்துக்கு பயந்து வந்தவன நினையாத, நினைக்காத. ஒரு பெண்ணுக்கு மனமிறங்கி வந்திருக்கேன். ஆமா பிறக்கிறது பெண் குழந்தை, சரி என் பேர சூடனம் என்று சொல்லி ஆமா வாழ்த்தி வடங்குடத்து என்ன? அந்த குத்துப்பெற இசைக்கு அம்மா வந்து கை பிடிச்ச நேரத்தில் என்ன என்ன? இந்த பொலையன் தேவி புலக்கொடைக்கு ஆமா ஐயா எடுப்பறிந்தோ குரு கரிந்தே ஒரு கரிந்து விடியா வயர் வலிந்தோ வயல் வலித்து ஒரு பெண் குழந்தையே பிறந்திடுமா, பிறந்திடுமா பெண் குழந்தையே பிறந்த போதே பிறந்த போதே தண்ணீர் கொண்டோ முகம் தெளித்து முகம் தளித்து தவையடங்கா சேனை போட்டு சேனை ஓட்டி குப்பேடு குடியறுத்து கொடியறுத்து ஐயா குடியறுத்து கொடியறுத்து உழவை போட்டாள் பெண்கள் எல்லாம் கொடியறுத்து குடியறுத்து அவை போட்டால் பெண்கள் எல்லாம் செல்ல நல்ல குழந்தையத்தான் குழந்தையத்தான் நீராட்டி தாளாட்டி ஆளாட்டி ஐயா நில போட்டு போடுதார்கள் ஆடுவார்கள். 16 நாளையில ஆலையில செல்லமாக குழந்தைக்கு குழந்தைக்குத்தான் யார் கொடுக்க வேணும் என்று வேண்டும் என்று வேணும் என்று வேண்டும் என்று அங்க என்ன பெயர் கொடுமா வேண்டும் என்று என்ன பெயர் கொடுப்பானோ? மா பலகாரத்தை கொண்டு மனைவியிடம் கொடுத்ததினாலும், ஆமா பலகாரத்தில் அமையா மனைவி கருவுற்று இருந்ததினாலும்